எல்லா தெய்வங்களையும் வணங்கி எனக்கு இந்த அரிய கலையான ஜோதிட கலையை கற்றுக் கொடுத்த குருவையும் வணங்கி இந்த அருமையான நேரத்தில் நாம் பார்க்க இருப்பது மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான தோஷம் நீங்கி அதிர்ஷ்டம் தரும் பரிகாரம் குறித்து பார்க்கலாம். பல கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் விண்ணில் இருந்தாலும் மனிதர்களின் வாழ்வில் பிறப்பு முதல் இறப்பு வரை தாக்கத்தை உண்டாக்குபவையாக இருப்பது 27 நட்சத்திரங்கள் மட்டுமே ஆகும். இந்த நட்சத்திரங்களின் வரிசையில் வீரம் மற்றும் விவேகமாகிய இரண்டும் ஒன்று கலந்த குணத்தை கொண்டிருக்கும் மிருகசீரிடம் நட்சத்திரம் பற்றியும் அந்நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் குறித்தும் இங்கு அறிந்து கொள்ளலாம். 27 நட்சத்திரங்கள் வரிசையில் 5வதாக வரும் நட்சத்திரம் மிருகசீரிடம் நட்சத்திரமாகும். மிருகசீரிடம் நட்சத்திரத்தின் அதிபதியாக செவ்வாய் பகவான் இருக்கிறார். இந்த நட்சத்திரத்தின் அதிதேவதையாக சந்திர பகவான் இருக்கிறார். செவ்வாய் பகவானின் ஆதிக்கம் கொண்டிருப்பதால் இயற்கையிலேயே மிகுந்த தன்னம்பிக்கை மற்றும் தைரியம் கொண்டவர்களை மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் தங்களின் வாழ்வில் பல சீர்களையும் சிறப்புகளையும் பெறுவதற்கு கீழ்க்கண்ட பரிகாரங்களை செய்து வருவது நல்லது. எந்த ஒரு நட்சத்திரத்திற்கும் 4 பாதங்கள் இருக்கும். இதில் ஒரு சில நட்சத்திரங்களுக்கு ஒரே ராசியில் 4 பாதங்கள் அமைந்திருக்கும். வேறு சில நட்சத்திரங்களுக்கு ஒரு ராசியில் 2 பாதங்களும் மற்றொரு ராசியில் 2 பாதங்களும் அமைந்திருக்கும். அப்படியான நட்சத்திரங்களில் மிருகசீரிடம் நட்சத்திரமும் ஒன்று. இந்நட்சத்திரத்தின் முதல் 2 பாதங்கள் ரிஷப ராசியிலும் மற்ற 2 பாதங்கள் மிதுனம் ராசியிலும் வருகிறது. மிருகசீரிட நட்சத்திரத்தின் முதல் 2 பாதங்களில் பிறந்தவர்கள் வெள்ளிக்கிழமைகளில் வீட்டில் மகாலட்சுமி படத்திற்கு முன்பு தீபம் ஏற்றி பழம் நைவேத்தியம் வைத்து வழிபட்டு வருவது அவர்களின் வாழ்வில் சிறந்த முன்னேற்றங்களை ஏற்படுத்தும். அதே வெள்ளிக்கிழமையில் நவகிரக சந்நிதியில் இருக்கும் சுக்கிர பகவானுக்கு ஏதேனும் ஒரு இனிப்பை நைவேத்தியம் செய்து தீபமேற்றி வழிபட வேண்டும். வேதபாராயணங்கள் செய்யும் திருமணமாகாத ஒரு இளம் பிராமணருக்கு புது வேட்டி துணியை தானமளிப்பது உங்களின் தோஷங்களை போக்கும். மிருகசீரிட நட்சத்திரத்தின் கடைசி 2 பாதங்களில் பிறந்தவர்கள் செவ்வாய்க்கிழமைகள் மற்றும் மாதந்தோறும் வரும் கிருத்திகை சஷ்டி தினங்களில் முருகப்பெருமானின் கோயில்களுக்கு சென்று முருகனுக்கு தீபங்கள் ஏற்றி வழிபட்டு வருவதால் வாழ்வில் பல நல்ல ஏற்றங்களை காணலாம். பள்ளி மாணவர்களுக்கு சிவப்பு நிற பேனாக்கள் பென்சில்கள் போன்றவற்றை தானமாக தருவது நன்மையை தரும். மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வருடத்திற்கு ஒரு முறையாவது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கும் வைத்தீஸ்வரன் கோயில் அருள்மிகு வைத்தியநாத சுவாமி கோவிலுக்கு சென்று சிவனுக்கும் அம்பாளுக்கும் அர்ச்சனை செய்து வழிபட வேண்டும். பிறகு அங்கிருக்கும் செவ்வாய் பகவானுக்கு அபிஷேகம் செய்து சிகப்பு நிற வஸ்திரம் சாற்றி பூஜைகள் செய்து வழிபட வேண்டும். இந்த பரிகாரத்தை செய்து வந்தாலே செவ்வாய் பகவானால் நன்மையான பலன்கள் ஏற்படும். செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் வள்ளி தெய்வானையுடன் இருக்கின்ற முருகன் கோவிலுக்கு சென்று முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை செய்து வழிபட வேண்டும். இந்த வழிபாடு வாழ்வில் அதிர்ஷ்டங்களை அதிகரிக்க செய்யும். திங்கட்கிழமைகள் மற்றும் பௌர்ணமி தினங்களில் சிவபெருமான் சந்திர சூடேஸ்வரராக இருக்கும் சிவன் கோயில்களுக்கு சென்று சிவனை வழிபடுவது மிகவும் சிறப்பானதாகும். மிருகசீரிடம் நட்சத்திரத்துக்குரிய தலவிருட்சமாக கருங்காலி மரம் இருக்கிறது. கருங்காலி மரம் தலவிருட்சமாக இருக்கும் கோவில்களுக்கு சென்று வழிபாடு செய்வதால் மிருகசீரிட நட்சத்திரங்களின் தோஷங்கள் நீங்குகிறது. கஷ்டத்தில் இருக்கும் உங்கள் உடன் பிறந்த சகோதரிகளுக்கு உங்களால் முடிந்த பொருள் உதவி செய்வதும் செவ்வாய் பகவானின் நல்லருளை உங்களுக்கு கிடைக்கச் செய்யும் சிறந்த பரிகாரமாகும். ஏழை பெண்களின் சீமந்தத்திற்கு பொருளுதவி செய்தல் மற்றும் கோயில் குளம் பொதுமக்களுக்கான கிணறு வெட்டுதல் போன்ற காரியங்கள் செய்வதால் உங்களுக்கு தோஷங்கள் நீங்கி வாழ்வில் மேன்மேலும் அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் ஏற்படுத்தக்கூடிய பரிகாரமாக இருக்கிறது.